ஹலோ எவ்ரிவன், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஈகஸ் ஐ காட்ஸ் க்ளோரி டு காட். இந்த புது வீடியோலையும் உங்களுக்கு பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த புது வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆவியானவருடைய நடத்துதல், ஹோலி ஸ்பிரிட் கைடன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கொண்டு கண்டிப்பாக கர்த்தர் உங்களோட பேசுவாராக. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, நேற்றும் இன்று மாறாதவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. அப்பா, இந்த வீடியோலையும் கூட ஆண்டவரே இயேசுப்பா, ஆவியானவருடைய நடத்துதலை குறித்து பேசவிருக்கிற ஜனங்களுக்கு தாமே இது பிரயோஜனமாக இருக்கட்டும். அவர்கள் இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை கொடுங்க. அர்ப்பணிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஸோ இந்த ஆவியானவர், த ஹோலி ஸ்பிரிட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நிறையா பேர்த்துக்கு தெரியாத ஒரு கான்செப்ட்னே சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் தெரியும், பிதா எல்லாருக்கும் தெரியும், பிதாவை கூட ஈஸியாக ஏற்றுக்கொள்வாங்க. ஓகே, த ஒன்லி ஒன் காட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் முஸ்லீம் சகோதரர்கள் கூட பார்த்தீங்கன்னா அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறாங்க, த ஒன்லி ஒன் காடை. அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் நாம் பெந்தேகோஸ்தே சபையாக இருக்கலாம், இல்லைனா தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த பெந்தேகோஸ்தே அசம்பிளி எடுத்துக்கிட்டால் கூட எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வாங்க. பரிசுத்த ஆவியானவரை குறித்த வெளிப்பாடுதல் சிலருக்கு இருந்தாலும், சிலர் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய குணங்களை குறித்து தெரியாமையே ஜெபிச்சு கொண்டு இருப்பாங்க. ஆவியானவர்னா என்ன, அவருடைய தன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது போய்கொண்டே இருக்கணும். அது பெரிய ஒரு சப்ஜெக்டு. பட் இன்னைக்கு கிறிஸ்பா உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, யார் ஆவியானவர், அவர் என்ன செய்கிறார், ஆவியானோட கைடன்ஸ், அவர் எப்படி நமக்கு வழி காட்டுகிறவராக இருக்கிறார் அப்படின்றத குறித்து இன்றைக்கி உங்களிடத்துல நான் பேசவிருக்கிறேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆவியானவர், இந்த ட்ரினிட்டியில் ஹோலி ஸ்பிரிட்டை குறித்து எந்த இடத்துலலாம் நீங்கள் பார்க்கலான்னா, பைபிளோட ஆரம்பத்துலேருந்து முடி வரைக்கும் உங்களால் பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டில் ஒவ்வொரு விஷயம் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை, தேவன் ஒரு அற்புதத்தை செய்யும்போது நீங்கள் உங்களால் பரிசுத்த ஆவியானவர் பார்க்க முடியும். அதே போல் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் போயிட்டு என் பிதாவின் இடத்திலிருந்து ஒரு தேற்றரவாளன் உங்களுக்கு அனுப்புகிறேன்னு சொல்கிறார். பார்த்தீங்களா? அதுக்கப்புறத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, நாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு நாம் பரிசுத்தமாக நடக்கணும் அப்படின்னா இந்த ஹோலி ஸ்பிரிட் வேணும். பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் மாத்திரம்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா பரிசுத்தமாய் வாழ முடியும். அதில் முதலாவதாக இதில் நம்ம வழி நடத்துதல் எப்படியெல்லாம் வழி நடத்தலாம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி பரிசுத்த ஆவியானவர் குறித்து என்ன சொல்லுகிறது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ரோமர் 8:14 இப்படியாக சொல்லுகிறது, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறார்கள். நல்ல கவனிங்க, தேவனுடைய ஆவியினால் எவர்கள் நடத்தப்படுகிறார்களோ அவர்களே தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறார்கள். தேவனுடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. இப்போ பரிசுத்த ஆவியான ஒருத்தனுக்குள்ள இருந்தால் மாத்திரம்தான் அவன் தேவனுடைய புத்திரன். வேதம் தெளிவாக சொல்லுதுங்க. நான் என் சுய இஷ்டத்தோட, என்னுடைய சுய சார்பில் நான் சில விஷயங்கள் நான் செய்கிறேன், என் வாழ்க்கையில் நான் என்னுடைய முடிவுகளை என்னுடைய சுய இஷ்டத்தில் நான் செய்கிறேன், எனக்கு பிடிச்சதை நான் செய்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக ஏமாந்து போவோம். ஏன்னா நம்ம மாம்சீகத்தில் எடுக்கிற முடிவு பிசாசானவன் அதை பயன்படுத்தி கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை நான் பெரிய ஞானி, நான் பெரிய அறிவுள்ளவன், எனக்கு நிறைய படிச்சிருக்கிறேன், எனக்கு நிறைய தெரியும்னு சொல்லி நம்ம மாம்சீகத்தில் சில நேரத்தில் முடிவு எடுக்கலாம். பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்லாம் மாம்சீகத்தில் எடுக்கிற முடிவுகள் அவருடைய வாழ்க்கையினுடைய முடிவாக கூட இருக்கலாம். பெரிய பெரிய தொழிலதிபர்கள் தொழில் ஆரம்பிக்கிறாங்க, மாம்சீகத்தில் எடுத்தால் அது முடிவு ரொம்ப மோசமான முடிவாக கூட இருக்கலாம். ஆனால் அதுவே பரிசுத்த ஆவியானவரோடு நடத்தப்படும் போது என்னென்ன எல்லாம் அவருடைய கைடன்ஸ் எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்றத குறித்து தான் பார்க்கலாம். அதில் முதலாவதாக எடுத்து வாசிக்கலாம். யோவான் 16:13 நான் எப்போ சொல்கிறது தான், எப்போல்லாம் நீங்கள் செய்தி கேட்கிறீர்களோ தயவாய் வேதாகமத்தை கையில் வச்சுக்கோங்க. வசனங்கள் வரும்போது, உங்களை நோக்கி வரும்போது அந்த வசனத்தை குறித்து வச்சுக்கொள்ளுங்க. சில நேரத்தில் அந்த வசனம் உங்களுடைய ஆவிக்குறி ஜீவியத்துக்கு ஒரு எழுப்புதலை கொடுக்கும். யோவான் 16:13 வாசிக்கலாம். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விகள் யாவைகளும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். இதில் முதல் பகுதியில் பார்த்தீங்களா, அவர் சுயமாய் பேசாமல் வரப்போகிற காரியங்களை குறித்து உங்களுக்கு அறிவிப்பார். இதை நம்ம சிம்பிளாக சொல்லலாம். வரப்போகிற காரியம் அப்படின்னா உண்மை, வெளிப்பாடு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரெண்டே வார்த்தையில் சொல்லலாம். ஒரு உண்மை, வெளிப்பாடு. என்ன நடக்க போகுதுன்றதான் உண்மை, என்ன நடக்க போகுதுன்றது முன்னாடியே தெரிகிறது வெளிப்பாடு. உண்மை வெளிப்பாடை நமக்கு பரிசுத்தமாக கொடுக்கிறவராக இருக்கிறார்.
இது உலகம் அழிகிற பிதா வரப்போகிற அந்த இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையாக குறித்து அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு தரிசனமாக ஒரு பெரிய வெளிப்படுதலையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கலாம், பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கலாம். நாளைக்கு எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுதுன்றதை கூட பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துவார். சிலர் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, எனக்கு இந்த நேரத்தில் எனக்கு ஒரு கனவு வந்துச்சு, இந்த கனவுல எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வர மாதிரி அப்படியெல்லாம் வந்துச்சுன்னு சொல்லி சிலர் சொல்கிறது உண்டு. சில நேரத்தில் தரிசனத்தில் கூட ஒரு கனவு மூலியமாக கூட தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஸோ அதனால் பரிசுத்த ஆவியானவர் அவரோடு நடக்கிறவர்களுக்கு எப்படியாவது அவர்களுக்கு நடக்க போகிற ஆபத்துகளை குறித்து கண்டிப்பாக உணர்த்துவார். ஒருவேளை தவறான பாதையில் போகிறாங்கன்னா கூட இதுதான் சரியான பாதை, இது தப்பான பாதை, இதில் போகாதுன்னு சொல்லி உள்ள ஒரு உந்துதலை கொடுப்பார். நீங்கள் சபையில் போகும்போது தேவனை ஆராதிச்சு வந்ததுக்கப்புறம் நீங்கள் சம்டைம்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணலாம், ஏதாவது தப்பான டெசிஷன் எடுக்கும்போது இல்லை இது தப்பாக இருக்குது அப்படின்னு சிலர் பேசுகிற சத்தம் உங்களுக்கு கேட்குதா? அப்போ சந்தோஷப்படுங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களோட பேசிக்கொண்டு இருக்கிறார். சிலருக்கு சத்தம் ரொம்ப கம்மியாக கேட்குற மாதிரி தெரியும், சிலருக்கு நல்ல தெளிவாக கேட்கும். நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் எவ்வளோ நீங்கள் தேவனோட நேரத்தை செலவிடுகிறீர்களோ அதுக்கேற்ற மாதிரி அவருடைய சத்தத்தை உங்களால் கேட்க முடியும். நீங்கள் எப்படி அவரோட நடக்கிறீங்கன்றதை பொறுத்து இருக்குது, எவ்வளோ நேரம் அவர்கிட்ட நீங்கள் உங்கள் நேரத்தை செலவிடுறீங்கன்றதை பொறுத்து இருக்குது. மோசே பார்க்குறோம், முகமுகமாக உட்காந்து ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறத போல் பேசிகிட்டு இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் வருகிறார், பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது. பழைய ஏற்பாட்டில் நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும், பயங்கரமான அற்புதங்கள்லாம் பரிசுத்த ஆவியானவர் கொண்டு நடக்கிறது. ஸோ முதலாவதாக பரிசுத்த ஆவியானவர் நடத்துதல் அப்படின்றது என்ன பண்ணுவார்னா, அவர் உண்மையான வழியில் நம்ம நடத்துகிறார். எது மெய் அப்படின்றத குறித்து நம்ம நடத்துகிறார், வெளிப்பாட்டோடு, ஒரு தெளிவான வெளிப்பாட்டோடு. இல்லைப்பா தம்பி, இது உனக்கு கரெக்டான நேரம் இல்லை, இந்த நேரத்தில் இதை செய்யலாம். இது சும்மா சாதாரணமாக ஒரு பிரச்சனைகளுக்கு மட்டும் இல்லைங்க, ஒரு திருமணமாக இருக்கலாம், உங்களுடைய வேலை ஸ்தலமாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், ஒரு சாதா பைக்கு, ஸ்கூட்டி, ஒரு கார் எது வாங்குறதுனா கூட வெளிப்படுதல் இருக்கும். இப்போ இதை எடுக்கலாமா வேண்டாமா, இதை செய்யலாமா வேண்டாமான்ற ஒரு வெளிப்பாடை பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குறாரா இருக்கிறார். முதலாவதாக என்ன சொல்லலாம், உண்மையில் நம்மை நடத்துகிறார். இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் ஒரு வார்த்தை உங்கள் காதுகளில் கேட்கும். இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது, இப்படி செய்கிறது தவறு, இப்படி செய்கிறது சரி என்று உங்கள் பின்னாடி ஒரு பேசுகிற ஒரு சத்தத்தை உங்களால் கேட்க முடியும். அன்பான தேவஜனமே, பரிசுத்த ஆவியானவர் நடக்கிற ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வந்துருச்சுன்னு வைங்களேன், அவர் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு நடக்கிற ஒரு வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் வந்துருச்சுன்னு வைங்களேன், வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா நீங்கள் செய்கிற விஷயம் அவர் சொன்னதை தான் நீங்கள் செய்வீங்க. அப்படி செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைன்றதே இருக்காது. அப்படியே இருந்தால் கூட அவர் ஒரு வழியில் நம்ம நடத்துவார். ஏன்னு பார்த்தீங்கன்னா, பிரச்சனையாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சால் கூட அவர் ஒரு திட்டத்தோடு, யாரோட திட்டத்தோடு, தேவனுடைய திட்டத்தோடு தான் உங்களை நடத்தும்போது அவர் அதுக்கு ஒரு சொல்யூஷனோட தான் வச்சுருப்பார். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம இயேசு கிறிஸ்துவ எடுத்துக்கலாம். இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லுகிறது வாசிக்கலாம். லூக்கா 4:1 சொல்லுகிறது இப்படியாக, இயேசு பரிசுத்த ஆவியானவராலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டு, இது என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னா, 40 நாள் உபவாசத்தோடு பிசாசினால் சோதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துதலோடு நடத்தப்படுகிறார். பிசாசனுடைய சோதனை தான், பிசாசனுடைய சோதனையாக இருந்தாலும் தேவன் வழி நடத்துகிறவராக இருக்கிறார் அப்படின்ற பரிசுத்த ஆவியானவர் அதை வழி நடத்தி இயேசு கிறிஸ்துவே வழி நடத்துகிறார். அப்படின்னும் போது நம்மையும் கூட ஜெபிக்கும் பொழுது நம்மை அப்படி வழி நடத்துகிறார் இருக்கிறார். முதலாவதாக என்னது, தேவன் வழி நடத்துகிறது, உண்மை குறித்து வெளிப்பாட்டோடு நம்மளை நடத்துகிறார். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ட்ரூத், எது மெய் அப்படின்றதில் நம்மளை நடத்துகிறார் பரிசுத்த ஆவியானவர். இரண்டாவதாக ரோமர் 8:26 இப்படியாக சொல்கிறது, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். இங்கேயோ நான் நிறுத்துறேன், ஏன்னா இதுக்கு பின்னாடி வந்து அது அடுத்து வேற ஒரு பாயிண்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஆசைப்படுகிறேன். பலவீனங்களில் அவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். என்னப்பா எப்படிப்பட்ட பலவீனமான இருக்கலாம்? ஏன்னா வேதம் சொல்லுகிறது, மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவி பலன் உள்ளதாக இருக்கணும்னா உள்ள ஆவியானவர் வேணும். மாம்சம் நம்மளுக்குள்ள பலனாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஆவியானோட சத்தத்தை நம்மளால் கேட்க முடியாது. உங்கள் மாம்சிகத்தை, அதனால தான் சில நேரத்தில் நம்ம உபவாசத்தை நம்ம ஜெபிக்கிறோம். நீங்கள் நினைக்கிறீங்களா ஆவியானோட சத்தத்தை கேட்கணும், ஆவியானவர் சொல்லுகிற பாதை எனக்கு தெரியணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உபவாசம் பண்ணுங்கள்.
நீங்கள் உபவாசம் பண்ணும் பொழுது உங்களுடைய மாம்சம் பலவீனமாக இருக்கும். அப்போ நீங்கள் உபவாசித்து ஜெபிக்கும் போது உங்களுடைய ஆவிக்குள்ள ஒரு புது பலனை நீங்கள் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஆவிக்குள்ள உங்களை நீங்கள் ஒரு எழுப்புதல் ஆகும்போது அந்த ஆவி உங்களை, அந்த பரிசுத்த ஆவியினுடைய சத்தத்தை கேட்டு அதன்படி உங்களால் நடக்க முடியும். ஸோ இரண்டாவதாக ஆவியானவர் உங்களை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆண்டவர் பலன் அப்படின்னா ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆவியை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். 2 தீமோத்தேயு 1:7 இப்படியாக சொல்லுகிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். அவர் பயமுள்ள ஆவியை கொடாமல் சொல்லுது பாருங்க, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் ஒரு சொல்யூஷன் நீங்கள் எடுக்கும்போது கண்டிப்பாக அதில் தப்பே வராதுங்க. கரெக்டான டெசிஷனை தான் நீங்கள் எடுப்பீங்க. முதலாவதாக உண்மை என்ன என்பதை அவர் சொல்லிக் கொடுக்கிறவராக இருக்கிறார். வழி என்பதை என்னவென்பதை காட்டுகிறார் இருக்கிறார். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். நம்மளை என்ன போராட்டம் இருந்தாலும், மனதளவில் பிரச்சனைகள் எது சூழ்ந்தாலும் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆமென். என்ன பிரச்சனை வந்தாலும் என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி அதை தாண்டி செல்ல நமக்கு வழி செய்கிறவராக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். மூன்றாவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, He is praying for us. நமக்காக அவர் ஜெபிக்கிறவராக இருக்கிறார். இங்கே சொல்லுகிறது அந்த ரோமர் அதே 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் 2வது பகுதி வாசிக்கிறேன். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்பதை அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறான். எனக்கு என்ன ஜெபிக்கணும்னு தெரியாது. இது நிறைய பேர் தேவனோடு அதிகமாக நேரத்தை செலவிடுறவங்க தெளிவாக புரிஞ்சிருப்பாங்க. ஒரு 5 நிமிஷம்னா நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ஜோம் பண்ணிடலாம், என்ன வேணால் நீங்கள் ஜோம் பண்ணலாம், 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜோம் பண்ணலாம். ஆனால் ஒரு மணி நேரம் அப்படின்னுங்கும் போது கொஞ்சம் நம்மளாக ஜெபிக்கிறதுனா சும்மா ஒரு 4 பாட்டை பாடி அப்படி தான் போகும். 2 மணி நேரம் ஜெபிக்கிறதுனா நம்மளாக ஜெபிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. 3 மணி நேரம் நோ, 4 மணி நேரம் 5 மணி நேரம் கிடையவே கிடையாது. நம்மளால் மாம்சீகத்தில் ஜெபிக்க முடியாது. அதுவே ஆவியானவரோட வழிநடத்தில் ஜெபிக்கும் போது நமக்கு என்ன ஜெபிக்கணும், என்ன வார்த்தையை குறித்து பேசணும், எப்படி அந்த வார்த்தை என் வாயிலிருந்து வெளியே வருது, சும்மா ஆண்டவர் என்ன அதை ஆசீர்வதிங்க இதை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி புலம்பாம எதற்காக ஜெபிக்கணும், அதுவும் எப்படி, யாரோட சித்தத்தோடு, தேவனுடைய சித்தத்தோடு ஜெபிக்க அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக, நமக்காக வேண்டுதல் செய்கிறவராகவும் இருக்கிறார். நீங்கள் ஜெபிக்கல, அவரும் உங்கள் வாயிலிருந்து ஜெபிப்பார், உங்கள் வாயிலிருந்தே வார்த்தைகளை கொண்டு வருவார். ஸோ நிறையா பெரிய பெரிய ஊழியக்காரர்கள்லாம் சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். அவங்க அதிகமான நேரம் தேவனிடத்தில் ஜெபிக்கும்போது ரொம்பலாம் ஸ்ட்ரகிள் பண்ண மாட்டாங்களாம். ஏன்னா ஆவியானவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருவாங்க. எல்லாத்தையும் ஆவியானவரே நான் வந்து உட்காந்துட்டேன், உங்களுக்காக நேரத்தை கொடுத்துட்டேன், நீங்கள் எனக்காக வேண்டுதல் செய்யுங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க ஆவியானவர் நடத்துதல் நீங்கள் போயிட்டீங்கன்னா சில நேரம் உங்களுக்கு என்ன நேரம் என்ன டைம் போகுதுன்னு தெரியாது. ஒருவேளை நீங்கள் இப்போ இந்த செய்தி கேட்டுட்டு இருக்க இந்த நேரத்தில் கூட ஒரு 12 நிமிஷம் 13 நிமிஷம் ஆயிருக்குது, ஒரு 1/4 மணி நேரம் ஆயிருக்கு. எப்படி போயிடுச்சுன்னு உங்களுக்கு தெரில அப்படின்னா உங்களோட தேவன் பரிசுத்த ஆவியானவர் பேசிக்கொண்டே இருக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ அதில் அப்போ என்னென்னா அவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். அடுத்ததாக 27 கீழே பார்த்தீங்கன்னா, ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவராய் ஆவியின் சிந்தனை இன்னதென்று அறிவார். அதாவது என்ன சொல்ல வருதுன்னா, இங்கே பரிசுத்தவான்களுக்காக தேவனுடைய சித்தத்தின்படி, அது எப்படி ஜெபிக்கிறார் அப்படின்னா தேவனுடைய சித்தத்தின்படி. நம்ம வாழ்க்கையில் தேவன் என்ன சித்தம் வச்சிருக்காரோ அதை நிறைவேற்றுவதற்காக வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். சும்மா எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றனால நான் எதையா ஜெபிச்சு அது எனக்கு ஆசீர்வாதமாக இருக்குமான்னு தெரியாது. ஓகே, நம்ம ஜெபிக்கிறதுனால ஆண்டவர் நம்மளுக்கு கொடுப்பார், இல்லைன்னு கிடையாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஜெயிக்கும் போது எது உங்களுக்கு வேணும், எது உண்மையாக நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற தேவனுடைய சித்தத்தின்படி நமக்கு அவர் வழிகாட்டுகிறவராக இருக்கிறார். ஸோ பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துதல் அப்படின்றத 3 என்ன பார்க்குறோம். முதலாவதாக எது மெய் எது உண்மை அப்படின்றதுல நம்மை நடத்துகிறார், கைட் பண்ணுகிறார். ரெண்டாவதாக என்ன சொல்கிறது, பலவீனத்தில் நமக்கு பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார், பலத்தில் நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார். மூன்றாவதாக நம்மை ஜெபத்தில் நம்மை தாங்குகிறவராகவும் நடத்துகிறவராகவும் இருக்கிறார். இந்த வார்த்தைகளை கொண்டு கண்டிப்பாக உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னு நினைக்கிறேன். இன்னும் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த நிறைய டாபிக்ஸ் இருக்குது, இதெல்லாம் ரொம்ப கிறிஸ்பாக சொல்லியிருக்கேன். இன்னும் இதில் ஒவ்வொரு டாபிக் எடுத்தோம்னா அதில் இன்னும் நிறைய பேசிக்கொண்டே போகலாம். கண்டிப்பாக இந்த வார்த்தையை கொண்டு தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். இப்போ ஜெபித்து நம்ம செய்தி முடிப்போம். எங்கள் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலையும் கூடப்பா ஜனங்களோடு தேவன் பேசிய அந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. தேவன் தாமே ஜனங்களுக்கு ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவருடைய குணங்களை பொறுத்து ஆண்டவர் எப்படி பரிசுத்த ஆவியானவரை நடத்துகிறார்,
பிதாவினுடைய சித்தத்தை செய்வதற்காக இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால் எங்களை கழுவி எப்படி அந்த பரிசுத்த வாழ்க்கையில் வாழ்ந்து அப்பா இயேசு அவர் சொல்லிக் கொடுத்த வழியோடு இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொடுத்த வழியில் நடந்து எப்படி தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று ஆண்டவர் நடத்துகிறான் என்று 3 காரியத்தை பார்த்தோம். இதன்படி எங்களை நடத்துங்க. எங்களை ஆண்டவரை மேலும் எங்களை பரிசுத்தவான்களை மாற்றுங்கப்பா. முற்றிலும் தாழ்த்தும் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவஜனமே, இந்த வார்த்தை கொண்டு கண்டிப்பாக உங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. May God bless you all. Amen.